12வது கொஸ்டின், விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 3 நம்பரும் பார்த்தோம் அப்படின்னா க்யூப் நம்பர்ஸ், அதாவது கன எண்கள். 1ங்கிறது 1 க்யூப் வந்து நமக்கு 1 தான். 27ங்கிறது 3ஓட கணம், 3 க்யூப் 27. அது மாதிரி 64 வந்து 4ஓட க்யூப், 4 க்யூப் வந்து 64. அப்போ இங்கே வரக்கூடியதும் கண்டிப்பாக ஒரு க்யூப் நம்பராக தான் இருக்கணும். இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே 5, 5லேருந்து 4 போச்சுன்னா 1, 1 க்யூப் வந்து 1. அடுத்து இங்கே 11 இருக்குது. 11லேருந்து 8 கழிக்கிறோம். 11ல் 8 கழிச்சோன்னா 3, 3 க்யூப் வந்து 27. அது மாதிரி இங்கே 7 இருக்குது, 3, 7ல் 3 போச்சுன்னா 4, 4 க்யூப் வந்து 64. இப்போ இங்கேயும் அதே ப்ரொசீஜர் தான். இங்கே 8, 2, அப்போ 8லேருந்து 2 கழிச்சோன்னா 6 வரும். 6 க்யூப் வந்து 216. இப்போ 216 தான் ஆன்சர். அடுத்தது 13வது கொஸ்டின், விடுபட்ட எண் இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 3 நம்பரையும் ஏதோ ஒன்று பண்ணோன்னா இந்த 4வது நம்பர் நமக்கு கிடைக்கிது. ஸோ இங்கே முதல்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். 7 8 15, 15 9 24. இங்கே 8 கொடுத்துருக்காங்க. இங்கே ஆட் பண்ணி பாருங்கள். 15 15 30, 30க்கு 10 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 3 நம்பரினுடைய சராசரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சராசரினா 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுத்துருக்காங்க. இப்போ இங்கே 3ஐயும் கூட்டும்போது 24 வருது. 24 3ஆல் வகுத்துருக்காங்க. 24/3 எவ்வளவு? 8. அந்த 8 தான் இது. அது மாதிரி இங்கே 3ஐயும் கூட்டினா 30 கிடைக்கிது. 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுத்துருக்காங்க சராசரி. ஸோ 10. இப்போ இங்கேயும் அதே ப்ரொசீஜர் தான். 6 7 13, 13 20 33. 33 3ஆல் வகுத்தா எவ்வளவு? 11. இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 11. அடுத்தது 14வது கொஸ்டின், விடுபட்ட எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா 7 8 56, 2 5 10. 56லேருந்து 10 கழிச்சோன்னா 46. இப்போ இதை ரெண்டையும் பெருக்கியிருக்காங்க, இது ரெண்டையும் பெருக்கியிருக்காங்க. இதில் கீழே உள்ளதுலேருந்து மேலே உள்ளதை மைனஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 56 மைனஸ் 10, 56 மைனஸ் 10 = 46. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 5 4 20 மைனஸ் 6 6 36. இப்போ 20 மைனஸ் 36ங்கும்போது -16. பெரிய நம்பரினுடைய குறி தான். இப்போ -16 வந்திருக்கீங்க. இப்போ சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும். ஃபஸ்ட்டு கீழே உள்ளதை பெருக்கிக்கணும். 4 6 24 மைனஸ் 3 8 24. 24ல் 24 போச்சுன்னா 0. இப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட், 0. இது 15வது கொஸ்டின், தவறான உறுப்பை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆட்மேன் அவுட்டு. ஃப்ரை, பாயில், பீல், பேக். ஃப்ரை பண்ணுறது, ஃப்ரைனா என்னது? வறுக்கிறது. பாயில்னால் கொதிக்க வைக்கிறது. பேக் அப்படின்னா அந்த கேக்கெல்லாம் பேக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. பீல் அப்படிங்கிறது உரிக்கிறது, தோலை உரிக்கிறது. அதாவது உருளைக்கிழங்கு பீல் பண்ணுறதுனா உருளைக்கிழங்கு தோலை உரிக்கிறது. பனானா பீல் பண்ணுறதுனா பனானா வாழைப்பழ தோல் உரிக்கிறது, அந்த மாதிரி. இப்போ இங்கே ஃப்ரை, பாயில், பேக் எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து நமக்கு நெருப்பு தேவை. ஆனால் பீல் பண்ணுறதுக்கு வந்து தேவை கிடையாது. அப்போ இதில் வந்து ஆட்மேன் அவுட் வந்து பீல் தான். நெக்ஸ்ட்டு 16வது கொஸ்டின், ஜீப்ரா, ஹார்ஸ், டைகர், லயன். இதில் வந்து ஜீப்ரா, டைகர், லயன் இது எல்லாமே வைல்ட் அனிமல்ஸ். ஹார்ஸ் வந்து நம்ம டொமஸ்டிக் அனிமல்ஸ், வீட்லேயும் வளர்க்கலாம் ஹார்ஸ் வந்து. நெக்ஸ்ட்டு 17வது கொஸ்டின், டென்னிஸ், சாக்கர், பில்லியர்ட்ஸ், கிரிக்கெட். இதில் டென்னிஸ், சாக்கர், கிரிக்கெட் எல்லாமே அவுட்டோர் கேம்ஸு. பில்லியர்ட்ஸ் வந்து இன்டோர் கேம்ஸு. ஸோ பில்லியர்ட்ஸ் தான் ஆட்மேன் அவுட். நெக்ஸ்ட்டு 18வது கொஸ்டின்,
8க்கும் 63க்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் அடிப்படையில் எழுதியிருக்காங்க. அதே ரிலேஷனில் எழுதினோன்னா 12க்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 8க்கும் 63க்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 8ஓட ஸ்கொயர் வந்து 64, அதுலேருந்து 1 கழிச்சிருக்காங்க. ஸோ 63. அதே மாதிரி பார்த்தோன்னா 12ஓட ஸ்கொயர் வந்து என்ன? 12ஓட ஸ்கொயர் வந்து 144, அதுலேருந்து 1 கழிச்சோன்னா 143. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3, 143. நெக்ஸ்ட்டு ஷவுட், விஸ்பர், ஸ்ட்ரைக் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஷவுட் அப்படிங்கிறது கத்துறது, சத்தமாக பேசுகிறது. விஸ்பர் அப்படிங்கிறது முணுமுணுக்கிறது, குசு குசுன்னு பேசுகிறது. அப்போ ஷவுட்டோட ஆப்போசிட் தான் விஸ்பர். அப்படின்னா ஸ்ட்ரைக்கோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரைக் அப்படின்னா அட்டாக் பண்ணுறது, சரியா? இப்போ இதோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆங்கர்னால் கோவப்படுறது, கிட்டத்தட்ட இதோட ரெலவென்ட் மீனிங் தான் அது. கிக்குங்கிறதும் உதைக்கிறது, கீழ்னா கொல்றது. டச் அப்படின்னா இந்த மாதிரி ஹார்டாக எதுவுமே இல்லை. ஸோ ஸ்ட்ரைக்கோட ஆப்போசிட் வந்து டச்சு தான் நமக்கு. ஸோ ஆப்ஷன் 4, டச் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 20லேருந்து 24 வரைக்கும் வென் டயக்ராம், வெண்படம், எந்த வெண்படம் வந்து அவங்க கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் ஒவ்வொன்றும் 3 உறுப்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பை காட்டுகின்றன. ஒவ்வொரு வினாவிற்கும் தொடர்புடைய சரியான படத்தை கொடுக்கப்பட்டுள்ள ABCD மற்றும் E படங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். இங்கே A வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வெண்படம். இப்போ இந்த ஏக்கும் இருபதாவது கேள்வி, பிளான்ஸ், அனிமல்ஸ், மென், இந்த 3த்துக்கும் உள்ள தொடர்பை நம்ம வெண்படம் மூலமாக ஆன்சர் பண்ணணும். இப்போ பிளான்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் தொடர்பு கிடையாது. இப்போ பிளான்ஸ் இப்படி வச்சுக்கலாம், அனிமல்ஸ் இப்படி வச்சுக்கலாம். மென், மென் அப்படின்னா மனிதர்கள், மனிதனும் ஒரு விலங்கு தான் இல்லையா? அப்போ வந்து அனிமல்ஸ்குள்ளே தான் மென் வரும், விலங்குகளுக்குள்ளே தான் மனிதன் வருவான். இப்போ இதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் 3 ஏ தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு மதர்ஸ், டாக்டர்ஸ், விமன். மதர் அப்படின்னா அம்மா, டாக்டர் மருத்துவர்கள், விமன் அப்படின்னா பெண்கள். இப்போ மதருக்கும் விமனுக்கும் உள்ள தொடர்பு, எல்லா மதருமே விமன் தான், சரியா? அப்போ இது மதர்னு வச்சுக்கிட்டோன்னா இது விமன். மதர்ஸ் எல்லாருமே விமன் தான். டாக்டர்ஸ் வந்து பெண்ணாகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம், மதராகவும் இருக்கலாம், சரியா? இப்போ டாக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்படி வரும். இப்போ டாக்டர்ஸ்னால் விமனாகவும் இருக்கலாம், மதராகவும் இருக்கலாம், அது இல்லாமல் ஆண்களாகவும் இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி படம் தான் வரும். நம்ம ஆப்ஷன் வந்து நமக்கு அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஸோ இதுக்கு வந்து இது 4மே கரெக்டான ஆன்சர் கிடையாது. இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 22வது கொஸ்டின், மினிட்ஸ், டேஸ், மந்த்ஸ். மினிட்ஸ்னால் நிமிடங்கள், டேஸ்னால் நாட்கள், மந்த்ஸ்னால் மாதங்கள். இப்போ மாதங்களுக்குள்ளே தான் டேஸ் வரும், அந்த டேஸ்க்குள்ளே தான் மினிட்ஸ் வரும். இப்போ இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ இ தான் கரெக்ட் நமக்கு. நெக்ஸ்ட்டு 23வது கொஸ்டின், ஸ்டார், சன், மூன். ஸ்டார்னா நட்சத்திரம், சன்னா சூரியன், மூன்னா சந்திரன். இப்போ சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். இது சூரியன்,
இது ஸ்டார். மூன் அப்படிங்கிறது ஒரு சேட்டலைட், அப்போ அது தனியாக வரும். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஏ. இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 24வது கொஸ்டின். வேல்ஸ், ஃபிஷ், crocodiles. வேல்ஸ் அப்படின்னா திமிங்கலம், ஃபிஷ்னா மீன், crocodilesனால் முதலைகள். மூணுத்துக்கும் ஒன்றுத்துக்கும் தொடர்பு கிடையாது, மூணுமே வேறு வேறு அப்படிங்கிறதுனால கரெக்ட் ஆன்சர் வந்து பி.